எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷமான நாட்கள். அந்த நாட்களில் இந்த மாதிரி பூஜை ரூமில் ஐஸ்வர்ய கோலம் போட்டு விளக்கேற்றணும். ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வாங்க அந்த கோலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 8 புள்ளி வச்சுக்கோங்க. இது எனக்கு பக்கத்து வீட்டில் ஆன்ட்டி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊடு புள்ளியாக 7 புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊடு புள்ளியாக 8 புள்ளி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 8, அடுத்து 7, திரும்பவும் 8 வைங்க. ஸோ இது போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமப்பட்டால் தான் நம்மளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வரும். ஸோ கஷ்டப்படாமல் போடுங்க. மனசில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊடு புள்ளியாக 7, அடுத்து ஊடு புள்ளியாக 6 வைக்கணும். அடுத்து 3 புள்ளி வைக்கணுங்க ஊடு புள்ளி. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம செய்யணும். அங்கேயும் 8 புள்ளியோடு நிற்கிது. ஸோ ஊடு புள்ளியாக 7, ஊடு புள்ளியாக 6, ஊடு புள்ளியாக 3. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடுவில் ஒரு 7, 8, 7, 6, 3. இந்த சைடு 8, 7, 6, 3 அப்படின்னு நிற்கும். ஃபஸ்ட்டு நம்ம 7 புள்ளியை ஒரு சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீட்டமாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு முடிஞ்ச இடத்துலேருந்து இன்னொரு 7 புள்ளி கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி வரும். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த கோடு முடிஞ்ச ஒரு இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 7 புள்ளி நம்மளுக்கு வரும். அது ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு முக்கோணம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு இன்னொரு 7 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை போடலை. நீங்கள் வேணால் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 7 கோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை முடிகிற இடத்துலேருந்து 7 புள்ளி கனெக்ட் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு கோடு முடிகிற இடத்துலேருந்து 7 புள்ளி கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார் கிடைக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் இருக்கிற 7 நம்ம கனெக்ட் பண்ணி வரைஞ்சி முடிச்சிட்டோன்னா ஒரு ஸ்டார் ஷேப் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 புள்ளியை கனெக்ட் பண்ணணும். ஒரு சைடில் இருக்கிற 6 புள்ளியை கனெக்ட் பண்ணியாச்சு. திரும்ப அந்த கோடு முடிகிற இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 4 புள்ளி கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அது முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு 4 புள்ளி. திரும்ப ஆப்போசிட் சைடில் இருக்கிற 6 புள்ளியோடு கனெக்ட் பண்ணணும். திரும்ப 4 புள்ளி, திரும்ப 4 புள்ளிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு உடுக்கு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஒரு 6 புள்ளி கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒரு 6 புள்ளி, நடுவில் இருக்கிற 4 புள்ளி. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம அங்கிட்டு லைன் போகிறதுனால சரியாக தெரியாது. ஸோ பார்த்து நிதானமாக போடுங்க. அதே மாதிரி இன்னொரு உடுக்கு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த சைடில் இருக்கிற 6 புள்ளி கனெக்ட் பண்ணணும். எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு லைன் போகிறதுனால நம்மளுக்கு தெளிவாக தெரியறதில்ல. ஸோ பார்த்து எந்த டைரெக்ஷனில் இருந்து நம்ம போடுறோன்றதை பார்த்து போடுங்க. இது காலில் மிதிப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ஆன்ட்டி. ஸோ பார்த்து பூஜை ரூமில் கால் மிதிப்படாத இடத்துல போட்டு இப்போ பாருங்கள் இன்னொரு உடுக்க ஷேப் கிடச்சிருச்சு. நடுவில் ஒரு ரவுண்டு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இந்த கோலம். நான் இந்த கோலமும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போடுறேன். அந்த ஆன்ட்டி போடும்போது நான் அவங்க கூட சேர்ந்து போட்டிருக்கேன். பட் தனியாக நான் எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான முறையில் அலங்கரித்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க. எல்லா செல்வமும் பெருகட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.